மனுஷனா பிறந்த எல்லாரையும் ஆட்டி படைக்கக்கூடிய அந்த 2 நாட்கள் அதுதான் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமம் நாள்ல ஏற்கனவே நான் பதிவு போட்டிருக்கேன். அந்த சந்திராஷ்டமம் இந்த பதிவு என்ன பார்த்தீங்கன்னா, இன்று ஒரு நாள் அதாவது சந்திராஷ்டம நாள்ல எனக்கு என்னெல்லாம் கஷ்டம் வந்ததுன்னு உங்க கூட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சந்திராஷ்டமம்னு சொல்லுது 27 நட்சத்திரங்களும் உலகில் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் சந்திரனின் தாக்கம் 2 நாட்கள், அதாவது ஒரு மாதத்தில் 2 நாட்கள். நம்ம கலண்டரில் எல்லா கலண்டர்லேயுமே சந்திராஷ்டமம்னு எழுதியிருக்கும். அந்த நட்சத்திரம் குறிப்பிட்டிருக்கும். என்னோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மூல நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு ஆரம்பம். இன்னைக்கு காலையில் விட்டு நாளை மத்தியானம் வரை சந்திராஷ்டமம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது ஒரு நாள் நான் பட்ட கஷ்டத்தை பற்றி உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். என்ன விஷயம் வருதுன்னு சொன்னால், சந்திராஷ்டம நாளில் நமக்கு மறதி, கவலை, மனக்குழப்பம் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்துட்டே இருக்கும் திருப்பி. அப்போ சந்திராஷ்டமம் பற்றி முழுசாக தெரிஞ்சவங்களுக்கு அதை பற்றி எந்த ஒரு சிக்கலும் இருக்காது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம தெரியாமல் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. அப்படி கிடையாது. நம்ம தெரிஞ்சிருந்தால் அதுக்கு தக்க நம்ம நடக்கலாம். வாழ்க்கையில் 1-2 விஷயங்களை நம்ம தெளிவு பெறலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லாமே வந்தாலும் நம்மளை சாந்தப்படுத்தலாம். இதனால தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு ஒரு நாள் காலைல பார்த்தீங்கன்னா, என்றைக்கு நான் வந்துட்டு என்னோடய ரூமில் வேலை பார்க்க இடத்துல அவர் நேரமே எழுந்திருப்பார், எனக்கு கூட உள்ளவர். அப்போ நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போகணும். காலைல சாப்பாடு வச்சு தான் போக முடியும். அப்போ இன்றைக்கு உள்ள நாள் பார்த்தீங்கன்னா 2 பேருமே நல்லா தூங்கிட்டோம். 6:30 மணிக்கு பிறகு நான் எழுந்திரிச்சோம். அறக்க சாப்பாடெல்லாம் வச்சு எப்படி இல்லாமல் ஒரு 7:45 8 மணிக்கு வேலை சைட்டில் நிற்கணும். 7:45 நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வெளியே இறங்கியாச்சு. கதவை பூட்டிட்டு வெளியே இறங்கக்கூடிய நேரத்தில் ஹெல்மெட்டை பார்த்தா ஹெல்மெட் இல்லை. சாவியை பூட்டி வெளியே வச்சு எடுத்தாச்சு. திரும்பவும் சாவியை திறந்து ஹெல்மெட் எடுத்துகிட்டு கடைக்கு போகிறோம், சாப்பிட்றோம். வேலைக்கு கிளம்பக்கூடிய நேரத்தில் அப்போது நேரம் திரும்ப ஆகிட்டு 8 மணி தாண்டியாச்சு. அப்போ வேலைக்கு போகிற நேரத்தில் கூட வந்து பையன் சொல்கிறான், ஒரு ஹிந்திக்கார பையன், நமக்கு நேரம் ஆகிட்டு இல்லையா, எனக்கு ஒரு வழி தெரியும், அந்த வழியாக போனால் சீக்கிரம் போயிடலான்னு சொன்னான். அப்படி சொன்னான். அப்போ நான் யோசித்தேன், இப்போ இன்னும் நாள் பிடிச்சி பார்க்கலாமா, இல்லை அவனுக்கு தெரியும் இல்லை சொல்கிறான்னு சொல்லிட்டு அந்த மாற்று வழியை போகிறோம். மாற்று வழியாக போன இடத்துல உண்மையில் அவனுக்கு வழியே தெரியாது இல்லையா. கொஞ்சம் தூரம் நிறைய தூரம் போயிட்டு வழியை தெரியாமல் அமர்ந்துட்டுருக்கான் பின்னால். ஏதோ அவன் வழியே தெரியலை அவனுக்கு. நான் என்ன பண்ணேன், அவனை திட்டிட்டு திருப்பி யூட்டன் அடிச்சு. அப்போ ஒரு 3 கிலோமீட்ரு இந்த இடைவெளி நமக்கு. அந்த 3 கிலோமீட்ரு பெட்ரோல் வேஸ்ட் ஆகுது, டைமு வேஸ்ட் ஆகுது. 9 மணிக்கு சைட்டு விஷயந்தாச்சு. எப்படியாது 9 மணி ஆயிட்டு. அப்போது சந்திராஷ்டம நாளில் மறதி, கவலை, மனக்குழப்பம் இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் எனக்கு தெரியும். இன்றைக்கி இந்த சந்திராஷ்டம நாளில் இதெல்லாம் வரும்னு தெரிஞ்சு தான் நான் அனுபவிச்சிட்ருக்கேன். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எப்போவுமே இந்த சந்திராஷ்டம நாளில் நம்ம விடுபடலாம். கண்டிப்பாக நமக்கு வரவிருக்க கஷ்டங்களை குறைக்கலாம். அது என்னென்னா, நம்ம குலதெய்வ வழிபாடு தான் அதுக்கு முதல்ல. என்னோட குலதெய்வம் வந்துட்டு அப்பா குடும்பத்தில் பத்திரையாளம்மன், அம்மா குடும்பத்தில் எசக்கியம்மன், 2 தெய்வங்களை வழிபட்டு தான் கேட்டது ஒன்றே ஒன்று, இந்த பிரச்சனையெல்லாம் இதோடு தீர்ட்டு நான் வேலை செய்ய இடத்துல எனக்கு எந்த கஷ்டம் இன்றைக்கி வரக்கூடாது கடவுளேன்னு தொழுகிறேன். அதே மாதிரி நான் வேலை செய்த இடத்துல எனக்கு இன்றைக்கி பெரிய அளவு சிக்கலும் இல்லாமல் அழகாக நான் வேலை பார்த்தேன். ஆனால் வழியை பார்த்திங்கன்னா போகிற வார வழியிலெல்லாம் ஏகப்பட்ட சிக்கல். திருப்பி சாயங்காலம் பார்த்திங்கன்னா பைக் எடுத்துகிட்டு நானும் என்னோடய நண்பர் வந்துட்டு சாயங்காலம் திரும்பி வந்துட்டு இருக்கோம். ஒரு இடத்துல டீ குடிக்க இறங்கிட்டு 2வது என்ன பண்ணார், ஹெல்மெட் வைக்கல. ஹெல்மெட் வைக்காதனால உடனே அந்த கேமரா மூலமாக அடித்து எனக்கு 500 ரூபா ஃபைன் வந்தது. அப்படி இன்றைக்கு சந்திராஷ்டமம் இன்றைக்கு தொடங்கி அப்படியே இந்த விஷயங்கள் நீடிச்சிட்ருக்கு. நாளை மத்தியானம் இருக்கும். சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு என்றைக்குமே சந்திராஷ்டமம் தான், கஷ்டம் எப்படியே தான் இருக்கும் சிலவங்க சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்குமே சந்திராஷ்டமம் தாக்க தான் செய்யும். சிலவங்க சொல்லுவாங்க, நான் வேறு கடவுளை கும்பிடுவேன். எனக்கு யார் எந்த மனுஷனாக பிறந்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்கு மாற்றே கிடையாது. ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நமக்கு கம்ப்யூட்டர் மூலமாக ஜாதகத்தில் அழகாக எடுக்கலாம். பிறந்த நேரத்தை கரெக்டாக சொன்னால் அந்த ஜாதகம் தெளிவாக நமக்கு கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கேலண்டரில் இருக்க சந்திராஷ்டமம் நல்லா பார்க்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி அனுபவங்கள் வருதான்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம், தவறே கிடையாது. ஏன்னா இந்த 2 நாட்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தால்
நம்ம ஒரு மாற்று வழியை தேடுவோம். இல்லைன்னா நமக்கு அதிகப்படியான கஷ்டங்கள் வரும்போது நமக்கு அதை பொறுக்கக்குள்ள ஒரு தன்மை கண்டிப்பாக இருக்கும். நான் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். பொறுக்கக்குள்ள தன்மை கண்டிப்பாக இருக்குது. இதனால தான் நமக்கு இந்த பிரச்சனைகள் வருது. அப்போ இன்னும் ஒரு படி மேலே போய் நம்ம கடவுள்கிட்ட வேண்டலாம். இன்றைய நாள் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை தரக்கூடாது கடவுளேன்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட வேண்டலாம். அதுக்கான ஒரு நாள் தான் இது. சரி, மீண்டும் இந்த இவ்வளவு நேரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமத்தை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் இதே மாதிரிப்பட்ட வீடியோக்கள் வரலாம். இந்த வீடியோ குறித்து, இந்த கருத்தை குறித்து உங்களுக்கு ஏதேனும் தெரிவிக்க வேண்டியிருந்தால் கமெண்டில் தெரிவிங்க. வாங்க நம்ம பேசலாம் அதை பற்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.